தனியார் பள்ளிகளிடம் 100 கோடிக்கு மேல் மோசடி செய்த வழக்கு தொடர்பான விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். சட்டப்பூர்வ அனுமதிகளை பெற்றுத் தருவதாக கூறி தனியார் பள்ளி நிர்வாகிகளிடம் 100 கோடி வரை மோசடி செய்ததாக அரசகுமார் என்பவரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அவரை காவலில் எடுத்து விசாரணையும் நடத்தப்பட்டிருந்தது. 100 கோடிக்கு மேல் அவர் மோசடியை அரங்கேற்றிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக சாலிகிராமத்தில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் என்ற பெயரில் பதிவு செய்யப்படாத ஒரு சங்கத்தை நடத்தி வந்து அரசகுமார் தனக்கு இருக்கக்கூடிய அரசியல் மற்றும் அதிகார தொடர்புகளை பயன்படுத்தி தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம், பள்ளி தரம் உயர்வு, டிடிசிபி, சிஎம்டிஏ அனுமதிகள் பெற்றுத்தர சட்டப்பூர்வ அனுமதிகளை பெற்றுத் தருவதாக கூறி ஏமாற்றியிருப்பது தொடர்பான புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் மற்றொரு நபரான முத்துக்குமார் என்பவரை காவல்துறையினர் தொடர்ந்து தேடி வருகிறார்கள். சுமார் 100 கோடிக்கு மேல் இந்த மோசடி நிகழ்ந்திருப்பது விசாரணை தெரிய வந்திருக்கிறது. இதில் பாதிக்கப்பட்ட தனியார் பள்ளி நிர்வாகிகள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கலாம் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதுவரை 59 பள்ளிகள் புகார் கொடுத்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 7 கோடியே 34 லட்சம் வரை அந்த புகார்களின் அடிப்படையில் மோசடி பணம் தொடர்பான விவரங்கள் தெரிய வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 24 வங்கி கணக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டு முடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோசடி செய்யப்பட்ட பணத்தில் எங்கெல்லாம் சொத்துக்கள் வாங்கி அரசகுமார் குவித்திருக்கிறார் என்பது தொடர்பான ஆதாரங்களை திரட்டக்கூடிய பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் எத்தனை பள்ளிகள் ஏமாந்துள்ளது என்ற பட்டியலை தயாரிக்கக்கூடிய பணியிலும் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். தலைமறைவாக இருக்கக்கூடிய முத்துக்குமார் தொடர்பான விவரங்களை சேகரித்து அவரை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் தீவிரம் காட்டி வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.